மக்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் மிக பயனுள்ளத ஆட்சி. நாங்கள் கடந்த 2-3 நாட்களாக தேர்தல் பரப்புரையில் வீடு வீடாக போய் சந்திக்கும் பொழுது மக்கள் அவ்வளவு ஆரவாரத்துடன் மீண்டும் 2026இல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள்தான் வெற்றி பெறுவார் என்ற உற்சாகத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 10 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் உதயசூரியன் சின்னம் இல்லாதப்போ வாடி கிடந்த இது மலர் என்று பூத்தெழுந்த மாதிரி அனைவரும் புத்துணர்ச்சியோடு எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் வால்பாறை மண்ணில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. நாங்கள் பிரச்சாரத்தின் போது வால்பாறை மேல் பகுதியில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கேரளாவுக்கு நிகரான சம்பளத்தை முதல் குரலாக நான் கொடுப்பேன் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதுடன், மேல் பகுதியில் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் வனவிலங்குகள் அதிகமாக இருக்கின்றன. அந்த வனவிலங்குகள் நடமாட்டத்தை மனித வன மோதல் ஏற்படுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். வணிகர்களுக்கு மாற்று இடத்தில் வணிக சாலை அமைத்து தரப்படும். போக்குவரத்து இதுவரைக்கும் இல்லாத திருச்சிக்கும் மதுரைக்கும் போக்குவரத்து அமைக்கப்படும். கீழ்ப்பகுதி மிக முக்கியம். கீழ்ப்பகுதியில் கடந்த ஆண்டு காலமாக அவங்களுக்கு கனவாக இருந்த அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல் முறையாக இந்த பகுதியில் முதல் குரலாக ஒலித்து அதை நிறைவேற்றி தரப்படும். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து தென்னை விவசாயிகளின் அவர்களுடைய வாழ்வாதாரம் புதுப்பிக்கப்படும். தளமாக இதுவரை கடந்த ஆட்சியில் அறிவிக்கவில்லை. ஏனென்று கேட்டால், வால்பாறை இந்திய வனவிலங்கு சரணாலயத்தின் அடிப்படையில் உள்ளது. சுற்றுலா தலமாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் ஆட்சி வந்த பிறகு, மறுபடியும் ஆட்சி பிறகு வால்பாறை சுற்றுலா தலம் அறிவித்து அந்த படகு இல்லம், அண்ணா திராவிட முன்னேற்ற பகுதியில் கிடப்பில் போட்ட படகு இல்லத்தை அபிவிருத்தி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் பூங்காவை அபிவிருத்தி பண்ணி தரதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 60 வயசு ஆச்சுன்னா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு வேறு வழியே இல்லாமல் கீழே வந்துட்டு இருக்கிறாங்க. வால்பாறை பகுதி மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு மாண்புமிகு தளபதியார் அவர்கள் ஆட்சி மீண்டும் வந்த முதல் குரலாக எங்களதின் குரல், தேயிலை தோட்ட தொழிலாளிகளுக்கு 3 சென்ட் இடமோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்போ, குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி குடியிருப்போ கட்டுறதற்கு முதல் முறையாக நடவடிக்கை எடுக்கப்படும்.